கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தர் வெற்றி அடைகிறாங்க, சாதனை படைக்கிறாங்கன்னா ரொம்ப சுலபமாக அவங்க யாருமே வெற்றி அடைகிறது கிடையாது, சாதனையும் படைக்கிறது கிடையாது. பல தடைகளை தாண்டி தான் அவங்க வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறாங்க. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை முன் வச்சுட்டே வெற்றியை தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சால் மட்டும்தான் அவங்களால சாதனையை படைக்க முடியும். அப்படி பல புதிய பாடகர்களை நான் பாடும் பாடல் நிகழ்ச்சி மூலமாக நம்ம சந்திச்சுட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறவங்க ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் சொல்லணும். இப்போது இணையதளங்களில் ரொம்பவும் பிரபலமாயிட்டு இருக்க ஒரு பாடகியை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். ஜோதி. ஜோதி நம்ம கூட இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்கவுமே நம்ம ஜோதி கூட பேசி அவங்க பாட போகிற பாடல்களை நம்ம ரசிக்க இருக்கோம். ஜோதியை சந்திக்கலாம். வணக்கம் ஜோதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர். ஜோதி, இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஃபுல்லுமே உங்களை பற்றி தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாருமே யார் இந்த ஜோதி, இவ்வளோ அழகாக பாடல் பாடுறாங்களே, அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நான் பாடும் பாடல் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னை மீட் பண்ணதில் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கு. ஃபைன். ஜோதி, உங்களை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதி இணையதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஜோதியை பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அண்டு ஆக்டர், ப்ரொடியூசர் ஜிவி பிரகாஷ்குமார் அவங்க சந்தித்து அவங்களுடைய படத்தில் ஒரு பாடலை ஜோதிக்கு பாட வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஜோதியும் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தில் பாடல் பாடிட்டுருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஜோதி மீட் பண்ண பிறகு முதல்ல ஜோதி டிவியில் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய சேனல் தான், நம்ம நிகழ்ச்சியில் தான். நான் பாடும் பாடல் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஜோதியை உங்கள் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துறதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைன். ஜோதி, சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன பாடல்களை நீங்கள் எங்களுக்கு பாடி காட்ட போகிறீங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய பேசலாம். இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஜோதி? ஆக்சுவலி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை இசை கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமாக நீங்கள் இசையை கற்றுட்டு இருக்கீங்க? 5 years. 5 years-ஆ? அவ்வளோ காதலா உங்களுக்கு இசை மேலே? அவ்வளோ காதல் தான். ஜோதிக்கு அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க 3 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கல்ல? ஆமாம். ஸோ எப்போவுமே கூடயே இருப்பாங்களாம்மா? ஆமாம். ஸோ ஜோதி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலும் பிடிக்கல இல்லை. இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, மியூசிக் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அம்மா எப்போவுமே கூட வருவாங்கல்ல உங்கள் கூட? ஆமாம். ஓகே. நீங்கள் கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் மம்மி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்களோ? ஆமாம். சூப்பர். சரி ஜோதி, இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்களுக்காக? புதிய உலகை. புதிய உலகை. ஓ, அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஜோதி? ஆமாம். சரி, அந்த பாட்டு இப்போ பாடிடலாமா? புதிய உலகை தேடி போகிறேன், என்னை விடு. விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன், என்னை விடு. பிரிவில் தொடங்கி பூத்ததை பிரிவில் முடிந்து போகிறேன், மீண்டும் நான் மீள போகிறேன், தூரமாய் வாழ போகிறேன். புதிய உலகை தேடி போகிறேன், என்னை விடு. விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன், என்னை விடு. மார்பில் கீறினாய், ரணங்களை வரங்களாகினாய், தோளில் ஏறினாய், என என்னும் உயரமாக்கினாய். உன் விழி போல மண்ணில் எங்கோ அழகு இல்லை என்பேன், உன் விழி எங்கு கண்ணீர் சிந்த விலகி எங்கே சென்றேன். மேலே நின்று உன்னை நானும் காணும் மாதையில், புதிய உலகை தேடி போகிறேன், என்னை விடு. யாரும் தீண்டிடா இடங்களில் மனதை தீண்டினார்,
புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. பிரிவில் தொடங்கி பூத்ததை பிரிவில் முடிந்து போகிறேன். மீண்டும் நான் வீழப் போகிறேன். தூரமாய் வாழப் போகிறேன். புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. ஜோதி கலக்குறீங்க, பயங்கரமா பாடுறீங்க ஜோதி, செம்ம. ரொம்ப பிடிச்ச பாட்டா இது ஜோதிக்கு? ஆமா. ஏன்னா பாடும் போதே வந்து தெரியுது பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பாடுறீங்க. ஜோதி, உங்களுக்கு கண்ணம்மா பாட்டு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. சோஷியல் மீடியால வந்து நீங்க ரொம்ப பிரபலமானதுக்கு இந்த பாட்டும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த பாட்டு மூலமா எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சது, உங்க வாய்ஸை ரொம்ப பிடிச்சது. இப்போ அந்த சாங் எங்களுக்காக பாடுறீங்களா ஜோதி? ஆமா. பாடுங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆகிடாதோ மார்கழி. பால் நிலா உன் கையிலே சொராகி போகுதே. வானவில் நீ சூடிட மேலாடையாகுதே. கண்ணம்மா 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 அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே. மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே. பாரதி முன் சாயலை படாக மாற்றுவாள். தேவதை நிதான் என பயார போற்றுவாள். கண்ணம்மா 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 அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. ஜோதி, உங்களை அப்படியே பாட வச்சு கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அழகா பாடுறீங்க ஜோதி நீங்க. சூப்பர். ஜோதி, இந்த பாட்டுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இது மெலோடியா இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மெலோடியா இருக்கிறது,
எப்பவுமே ஜோதிகா மெலோடி சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாடல்களே தான் பாடிட்டு இருப்பீங்க. சரி, இந்த மாதிரி எத்தனை பாட்டு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ்லாம் பாடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருந்தால் கூட லிரிக்ஸ்லாம் மறந்துடுவாங்க, பாடல் வரிகள்லாம். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சு பாடுவாங்க. சரி, அடுத்ததான் என்ன பாட்டு பாட போறீங்க? ஆடாத மனம் உண்டோ, அந்த பாட்டு எனக்காக பாடுறீங்களா? நான் அனந்து சார்கிட்ட போயிருக்கேன். அனந்த நாராயணன் தெரியுமா? ஆயநதி என்று பாடுவார். அதனால தான் ட்ரெயின் பண்ணார் மேடம். சூப்பருங்க. இப்போ எனக்காக அந்த பாட்டு பாடி காமிக்கிறீங்களா? ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமோ கண்டு ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமோ அழகு சிங்காரமோ கண்டு ஆடாத மனமும் உண்டோ. நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் விரடை போடும் திருவேணி தரும்போதையில், நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் விரநடை போடும் திருவேணி தரும்போதையில் ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமோ கண்டு ஆடாத மனமும் உண்டோ. வாடாத மலர் போலும் விழிப்பாறையில் கைவளையோசை தருமில் இசை கார்வையில், வாடாத மலர் போலும் விழி பார்வையில் கைவளையோசை தருமில் இசை கார்வையில், ஈடேதும் இல்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட முனை கண்டும் இப்பூமியில், ஈடேதும் இல்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட முனை கண்டும் இப்பூமியில் ஆடாத மனமும் உண்டோ. இதழ் கொஞ்சம் கனிய முது மிஞ்சும் குரலில் கோயில் அஞ்சும் உன்னை காணவே, இதழ் கொஞ்சம் கனிய முது மிஞ்சும் குரலில் கோயில் அஞ்சும் உன்னை காணவே, பாசும் தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வில் பொங்கும் லயம் காணவே, பாசும் தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வில் பொங்கும் லயம் காணவே, முல்லை பூவில் நாடும் கருவண்டாகவே மூகில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே, முல்லை பூவில் நாடும் கருவண்டாகவே மூகில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே, அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்று இன்பம் எங்கும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கணிந்து இந்நாள் ஒரு பொன்னாள் எனும் மொழியுணர்ந்தேனார் மாய்தோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தன்னிலே, தேனாறு வாய்தோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தன்னிலே ஆடாத
மனப்பாட்ட கூட இப்படி கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இது உங்களுக்கு ஈஸி, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பிச் மேல போறது, கீழே இறங்குறது, நடுவுல சரி. அதனால 4:30 தான் அது பாடிக்கினே இருக்கிறேன்க்கா. 4:30 தான். 4:30 தான். நான் அது என்னன்னு கூட அக்காக்கு தெரியாது. ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் ரசிக்க முடியுது எங்களால. இவ்வளவு நேரம் ஜோதி பாத்தீங்கன்னா நமக்காக சில பாடல்களை பாடி காமிச்சாங்க. சில பாடல்களை வந்து கீபோர்ட்ல வாசிச்சு காமிச்சாங்க. கேட்கறதுக்கும் பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்ததான் நமக்காக ஜோதி வந்து வயலின் வாசிக்க போறாங்க. ஸோ அவங்க என்ன பாடலை நமக்காக வாசிச்சு காமிக்க போறாங்கன்றத அவங்க கிட்ட கேட்கலாம். ஜோதி, அடுத்ததா என்ன பாடலை வந்து எங்களுக்காக வாசிச்சு காமிக்க? 2 பாடல்களையுமே வந்து நீங்க வாசிச்சு காமிக்க போறீங்க. ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களா? ஆமா. சரி, வாசிங்க, நாங்க கேக்குறோம். சூப்பர் ஜோதி, ரொம்ப அழகா வாசிச்சீங்க. அடுத்தது என்ன பாடல் ஜோதி வாசிக்க போறீங்க? காதல் ஓவியம். ஓகே, பாடலாமா?
ரொம்ப அழகா வாசிச்சீங்க ஜோதி, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே உங்களை வாசிக்க வச்சு கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் உங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகா பாடல்களை பாடி காமிச்சிங்க. அண்ட் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரொம்ப அழகா வாசிச்சு காமிச்சிங்க ஜோதி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்து நீங்க ஜிவி பிரகாஷ் குமார் அவருடைய அடுத்த படத்துல, அதாவது அவர் இசையமைக்கிற படத்துலயும் வந்து நீங்க பாட இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் அந்த பாடலை வந்து நீங்க பாடினது மட்டும் இல்லாம அந்த பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க வந்து சினிமால பாடணும், பல விருதுகளை வாங்கணும் அப்படின்ட்டு எங்க டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அக்கா. ஸோ ஜோதியுடைய இந்த திறமையை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி திறமை படைச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான சரியான சந்தர்ப்பம் அமையும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. ஜோதி மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பெரிய ஆளாகலாம். ஸோ இதே மாதிரி நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய பாடகர்களோட நான் திரும்பவும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்